மற்றும் ஒரு முக்கிய செய்தி, நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரின் தந்தை மகன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி துப்பாக்கியால் சுட்டுப் பிடிக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பவித்ரா. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே மூலச்சி பகுதியைச் சேர்ந்த காளிமுத்து மற்றும் அவரது 5 வயது மகள் ஜெபராஜ் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. இது தொடர்பாக வீரவநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை போலீசார் வலைவீசி தேடி வந்தனர். அதன்படி இந்த இரட்டை கொலை வழக்கு தொடர்பாக இதுவரை 17 வயது சிறுவன் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சிலரை போலீசார் தொடர்ந்து தேடி வந்தனர். அதன்படி இந்த இரட்டை கொலை சம்பவத்தில் தொடர்புடைய கிருஷ்ணன் என்ற அஜித் வீரவநல்லூர் அருகே 80 அடி கால்வாயில் வனப்பகுதியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அவரை கைது செய்ய முயற்சித்த போது கையில் வைத்திருந்த அரிவாளால் காவலர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காவலர் பரமசம் என்பவருக்கு இடதுகையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தற்காப்புக்காக தாக்குதலை தடுக்கும் வகையில் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் கிருஷ்ணனுக்கு இடதுகாலில் குண்டு காயம் ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் உடனடியாக காயமடைந்த காவலர் மற்றும் கிருஷ்ணனை மீட்டு முதலுதவி சிகிச்சைக்காக சேரன்மாதேவி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட பின் மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து அவர்களுக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாவட்ட கண்காணிப்பாளர் பாதிக்கப்பட்ட காவலரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதோடு துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த குற்றவாளி கிருஷ்ணனையும் பார்வையிட்டார். தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக சட்டப்படியான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இந்த வழக்கில் இளம் சிறார் உட்பட மொத்தம் 13 பேர் போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.